நாம் பார்க்குற இந்த எல்இடி லேம்ப் எரியலை, ஃபால்ட் ஆயிருச்சு. 230 வோல்ட் ஏசி எலக்ட்ரிக்கல் பவர் சுவிட்ச் ஆன் பண்ணியும் எரியலை. ஏன் இந்த எல்இடி லேம்ப் எரியலைன்னு இப்போ நாம் கண்டுபிடிப்போம். இந்த எல்இடி லேம்பில் 100 மினியேச்சர் எல்இடிஸ் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எல்இடிக்கும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஒரு சிங்கிள் எல்இடி ஒளிர்வதற்கு சராசரியாக 1 வோல்ட் டிசி எலக்ட்ரிக்கல் பவர் வேண்டும். இந்த லேம்பு முகப்பில் 100 மினியேச்சர் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடிஸ் பேரலல் எலக்ட்ரிக்கல் லைனிங் முறையில் எல்இடியின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 100 மினியேச்சர் எல்இடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒளிர்வதற்கு குறைந்தது 80 வோல்ட் டிசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை வேண்டும். ஒவ்வொரு எல்இடியும் 1 வோல்ட் டிசி எலக்ட்ரிக் பவர் பெறும்போது 5 மில்லி வாட்ஸ் ஒளிர்வு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ 100 எல்இடிஸ் ஒன்று சேர்ந்து 80 வோல்ட் டிசியில் ஒளிரும்போது கிட்டத்தட்ட நமக்கு 40 வாட்ஸ் வெளிச்சம் இந்த எல்இடி பேனல் மூலமாக கிடைக்கும். இந்த 40 வாட்ஸ் எல்இடி லேம்பில் 100 மினியேச்சர் எல்இடிஸ் பேரலல் எலக்ட்ரிக்கல் லைனிங்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சரியான முறையில் இணைக்கப்பட்ட நிலையில் இந்த எல்இடி பேனல் உள்ளது. இந்த 100 எல்இடிஸும் ஒளிர்வதற்கு தேவையான 80 வோல்ட் ரெகுலேட்டட் டிசி எலக்ட்ரிக் பவர் சப்ளை ஆனது நாம் பார்க்குற இந்த டிரைவர் என்கிற முக்கியமான டிவைஸ் மூலம் பெறலாம். 220 வோல்ட் மெயின் ஏசி எலக்ட்ரிக் பவரை இந்த டிரைவர் டிவைஸ் இன்புட்டில் செலுத்தினால் இதற்குள்ளே இருக்கும் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் சர்க்கியூட் டிசைன் அமைப்பின் மூலம் 80 வோல்ட் டிசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை டிரைவரின் அவுட்புட்டில் பெறலாம். இதை பாருங்கள், நாம் பார்க்கறது இன்னொரு எல்இடி லேம்பின் டிரைவர் டிவைஸ். இது 40 வோல்ட் டிசி கொடுக்கக்கூடியது. இப்போ நாம் பார்க்கும் நமது 40 வாட்ஸ் 100 எல்இடிஸ் லேம்போட டிரைவர் இது. இந்த டிரைவர் டிவைஸ் ரப்பரால் சீல் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ நாம் ஒரு சிறிய கத்தியால் இந்த டிரைவர் சீல்டு ரப்பரை கிழித்து இந்த டிரைவர் டிவைஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பேர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுகளை பார்க்கணும். இப்போ இந்த 100 எல்இடிஸ் இருக்கும் லேம்ப் பேனல் ஒவ்வொரு எல்இடிஸும் நன்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஆல்ரெடி நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்இடி லேம்ப் ஃபங்க்ஷன் ஆகாததற்கு காரணம் இந்த டிரைவர் டிவைஸில் இருக்க ஒரு ஃபால்ட்டாக இருக்கணும். இப்போ நாம் நம்ம டிரைவர் மேலே இருந்த ரப்பர் சீலை கிழித்து எடுத்தாச்சு. டிரைவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸும் நமக்கு தெரியுது. இந்த டிரைவர் டிவைஸில் இருக்கிற இந்த பிரிண்டட் போர்டில் 2 சைடும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சால்டர் பண்ணப்பட்டு சர்க்கியூட் படி இணைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழியாக 220 வோல்ட் பவர் ஏசி எலக்ட்ரிசிட்டி இந்த டிரைவருக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இதுதான் இன்புட் சைடு. இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்குள்ளே எலக்ட்ரானிக் காம்பனண்ட் செயல்பட வேண்டியபடி செயல்பட்டு இந்த டெர்மினலை 80 வோல்ட் ரெகுலேட்டட் டிசி எலக்ட்ரிசிட்டி அவுட்புட்டாக கிடைக்க வழிவகுக்கிறது. இந்த 80 வோல்ட் அவுட்புட் டிசி தான் இந்த 100 மினி எல்இடிஸின் இன்புட்டில் என்ட்ரு ஆகி 100 எல்இடிஸும் க்ளோ ஆகும். இப்போ இந்த டிரைவர் சர்க்கியூட்டில் இருக்கிற ஃபால்ட்டால் தான் எல்இடி லேம்ப் எரியலை. டிரைவர் சர்க்கியூட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை நாம் ஃபிசிக்கல் செக்கப் பண்ணணும். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது 560 பிஎஃப் செராமிக் கண்டென்சர், இது 0.47 மியூஎஃப் 50 வோல்ட் செராமிக் கண்டென்சர். இப்போ நாம் பார்க்குற டிரைவரின் அதர் சைடில் இருக்கிற மினியேச்சர் ரெசிஸ்டர்ஸ், மினியேச்சர் கண்டென்சர்ஸ் அண்டு ஐசி ஆகும். இப்போ இந்த டிரைவர் சர்க்கியூட்டில் இருக்கிற ஃபால்ட்டால் தான் எல்இடி லேம்ப் எரியலை. டிரைவர் சர்க்கியூட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை நாம் ஃபிசிக்கல் செக்கப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 33 ஓம்ஸ் ஆஃப் வாட் ரெசிஸ்டர் தீஞ்சு போயிருக்கு. சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸ் இந்த போர்ஷனில் கட்டாகிருக்கும். ஸோ 220 வோல்ட் ஏசி இந்த டிரைவர் சர்க்கியூட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாமலேயே கட்டாகி டோட்டல் டிரைவர் சர்க்கியூட்டும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ எல்இடி லேம்புக்கு தேவையான 80 வோல்ட் டிரைவரில் இருந்து கிடைக்கல, எல்இடிஸ் எரியலை. இந்த 33 ஓம்ஸ் ஆஃப் வாட் ரெசிஸ்டர் ஹை வோல்ட் என்ட்ரி ஆனதில் ஃபியூஸ் ஆயிருச்சு.
இங்கே இப்போ இந்த ஃபால்ட்டி 33 ஓம்ஸ் ரெசிஸ்டரை சால்டர் செய்து இந்த ஃபால்ட்டி ரெசிஸ்டரை நாம் கழட்டிடுவோம். இதை பாருங்கள், இதுதான் நாம் கழட்டின ஃபால்ட்டி 33 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இப்போ வேறொரு புதிய 33 ஓம்ஸ் ஆஃபால்ட் ரெசிஸ்டரை நாம் சால்டர் பண்ணுறோம். ஈயத்தை இந்த எலக்ட்ரிக் சால்டரிங் மூலம் உருக்கி பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 100 மினி எல்இடி கம்பைன்டு லெட் லேம்ப் ஒளிர்வதற்கான டிரைவர் பிளான்ட் ரெடி ஆயிருச்சு. டிரைவரின் 80 வோல்ட் டிசி அவுட்புட்டை நாம் நம்ம எல்இடி லேம்பின் இன்புட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் படி கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படியே டிரைவரின் இன்புட்டுக்கு 220 வோல்ட் ஏசி பவர் சப்ளையை ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலம் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 40 வாட் எல்இடி லேம்ப் இதற்குரிய பழுது நீக்கப்பட்ட டிரைவரை இணைத்து 220 வோல்ட் ஏசியில் ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலம் இணைத்துள்ளோம். இப்போ நான் ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் செய்கிறேன். பாருங்கள், நம்ம எல்இடி 40 வாட்ஸ் லேம்ப் இப்போ நல்லா க்ளோ ஆகி ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஃபைனலாக இப்போ நாம் டிரைவரை ஏசி பவரில் இருந்து கழட்டிட்டு இந்த டிரைவரை பழையபடி ரப்பர் கவர் செய்து இன்சுலேட் டேப் மூலம் டிரைவரை சுற்றி பேக் பண்ணிட்டோம். இப்போ நாம் ஏசி பவரில் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம 40 வாட்ஸ் எல்இடி லேம்ப் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. பாருங்கள், நம்ம 40 வாட்ஸ் எல்இடி லேம்ப் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுது, நல்லா எரியுது. அன்பு நேயர்களில் யாருக்கேனும் இந்த செயல்முறைகளில் டெக்னிக்கல் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதில் தருகிறேன். மீண்டும் அடுத்த விடியல் கீதம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஜோ ஸ்டான்லி.